இதுதான் முதல் முறை சீறி வந்த காலை. தமிழன் தாண்டா. இலங்கை நாட்டின் திரிகோணமலையில் முதல் முறையாக இன்று ஜல்லிக்கட்டு போட்டி தொடங்கியுள்ளது. இதற்கு தேவையான ஏற்பாடுகள் ஜரூராக நடைபெற்றது. தமிழர்களின் வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டு போட்டிகள் ஒவ்வொரு ஆண்டும் தமிழர் திருநாளாம் பொங்கலை முன்னிட்டு ஜனவரி மாதம் நடக்கும். மதுரையில் நடக்கும் ஜல்லிக்கட்டு போட்டிகள் உலகெங்கும் புகழ் பெற்றவை. உலகின் பல்வேறு நாடுகளில் இருந்தும் கூட மதுரை ஜல்லிக்கட்டு போட்டிகளை பார்க்க பார்வையாளர்கள் குவிவது வழக்கம். தமிழகத்தில் சில ஆண்டுகள் ஜல்லிக்கட்டுக்கு தடை விதிக்கப்பட்ட போதிலும் 2017 முதல் ஒவ்வொரு ஆண்டும் ஜல்லிக்கட்டு நடந்து வருகிறது. அதன்படி இந்த ஆண்டிற்கான முதல் ஜல்லிக்கட்டு போட்டிகள் புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை அடுத்துள்ள தச்சங்குறிச்சி என்ற இடத்தில் நடக்கிறது. இதற்கிடையே முதல் முறையாக இலங்கையிலும் இந்த ஆண்டு ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடக்கிறது. கடந்த ஆண்டு திருச்சி வந்தபோது இலங்கை கிழக்கு மாகாண ஆளுநரான செந்தில் தொண்டைமான் இலங்கையில் ஜல்லிக்கட்டு போட்டி நடத்த ஏற்பாடுகள் செய்யப்படும் என கூறியிருந்தார். அதன்படி இலங்கையின் கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டைமான் தலைமையில் சுற்றுலாத்துறை சார்பில் ஜல்லிக்கட்டு போட்டி தொடங்கி விறுவிறுப்பாக சிறப்பாக நடைபெற்றது. இந்த ஜல்லிக்கட்டு திருகோணமலை சம்பூர் பகுதியில் உள்ள மைதானத்தில் நடைபெற்றது. இலங்கை கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டைமான், மலேசிய எம்பி டத்தோ ஸ்ரீ முருகன் சரவணன் கொடியசைத்து துவக்கி வைத்தனர். இலங்கை வரலாற்றில் முதல் முறையாக நடத்தப்படும் இந்த ஜல்லிக்கட்டை இலங்கை அமைச்சர்கள், எம்பிகள் மற்றும் தமிழ்நாட்டைச் சேர்ந்த நடிகர் நந்தா உள்ளிட்டோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர். 200 மாடுகள், 150 மாடுபிடி வீரர்கள் பங்கேற்பு. இதில் 50 மாடுபிடி வீரர்கள் தமிழகத்தில் இருந்து வந்துள்ளனர். சம்பூர் பத்ரகாளியம்மன் கோயில் மாடு முதல் மாடாக வாடிவாசலில் அவிழ்த்து விடப்பட்டது. போட்டியில் வெற்றி பெற்ற மாடுபிடி வீரர்களுக்கும் காளையின் உரிமையாளர்களுக்கும் மின்விசிறி, ரைஸ் குக்கர் உள்ளிட்ட பல்வேறு பரிசுகள் வழங்கப்பட்டன. சிறந்த மாடுபிடி வீரர்கள் மற்றும் மாட்டின் உரிமையாளர்களுக்கு ரொக்கமாக 1 லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டது. ஜல்லிக்கட்டு போட்டிக்கு தேவையான கேலரி, மேடை, இரும்பு தடுப்புகள் ஆகியவை அமைக்கப்பட்டிருந்தன. இலங்கையில் முதல் முறையாக ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெற்ற நிலையில் அதை காண பலரும் திரிகோணமலைக்கு குவிந்தனர். திரளான மக்கள் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெறும் இடத்தின் இரு மருகிலும் வரிசையாக நின்ற டிராக்டரில் ஏறி நின்று ஜல்லிக்கட்டு போட்டியை கண்டு களித்தனர். இன்னைக்கு ஒரே ஒரு உதாரணம் சொல்லலாங்க ஐயா. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைச்சரவையில் 35 அமைச்சர்கள் இருக்கின்றார்கள். 11 அமைச்சர்கள் மீது ஊழல் வழக்கு நீதிமன்றத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. 11 அமைச்சர்கள் மீது. செந்தில் பாலாஜி சிறையில் இருக்கின்றார்கள், புல்லால் சிறையில். பொன்முடி அவர்கள் மீது ஒரு 10 நாட்களுக்கு முன்பு ஊழல் வழக்கிலே தண்டனை கிடைத்து அவருடைய எம்எல்ஏ, மந்திரி என்கின்ற அந்தஸ்து போயிருக்கு. இவங்க 2 பேர் இல்லாம இன்னும் 11 அமைச்சர்கள் இருக்கிறார்கள். அப்ப நீங்க பாத்தீங்கன்னா 33%, 3 அமைச்சர்ல ஒரு அமைச்சரின் மீது ஊழல் வழக்கு நீதிமன்றத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சி நாம் 5 அமைச்சர்கள் மீது ஊழல் புகார் வைத்திருக்கின்றோம். அது சேர்த்து பார்த்தா 16. கிட்டத்தட்ட 50% அமைச்சர்கள் மீது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில நீதிமன்றத்தில் ஊழல் வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது. அல்லது ஒரு புகார், ஒரு ஆதாரமாக நாங்கள் வைத்திருக்கிறோம்.